மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் அச்சப்பா டிரான்ஸ்போர்ட். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வண்டி வந்து ஃப்ரண்ட் கண்ணாடி உடஞ்சிருச்சு அப்படின்னா இன்சூரன்ஸ் வந்து கிளைம் பண்ண முடியாதா? ஸோ உங்கள் வண்டிக்கு வந்து நீங்கள் புதுசாக இன்சூரன்ஸ் போடுறீங்க அப்படின்னாலும், ஸோ இல்லை உங்கள் வண்டிக்கு வந்து நீங்கள் இன்சூரன்ஸ் வந்து ரினியூவல் பண்ணுறீங்க அப்படின்னாலும் என்னென்ன பாயிண்டெல்லாம் நோட்டீஸ் பண்ணணும். ஸோ அப்படி நீங்கள் நோட்டீஸ் பண்ணல அப்படின்னா உங்களால் வந்து வண்டிக்கு வந்து இன்சூரன்ஸ் வந்து கிளைம் பண்ண முடியாது. அது என்னென்னன்றதை நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ எனக்கு நடந்த அனுபவத்தில் நான் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த நோட்டிஃபிகேஷன் அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோ பார்க்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த வேர்ல்ட் ஆஃப் அச்சப்பா டிரான்ஸ்போர்ட். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வண்டியோட ஃப்ரண்ட் கண்ணாடி உடஞ்சிச்சு. ஸோ நம்ம நண்பர்கிட்டலாம் கேட்டதுக்கு இன்சூரன்ஸ் வந்து கிளைம் பண்ணிக்க அப்படின்னாங்க. ஸோ நம்மளும் வந்து இன்சூரன்ஸ் வந்து கிளைம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஷோரூமில் வந்து இன்ஃபார்ம் பண்ணோம். ஷோரூமில் வந்து வண்டி எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. நம்ம வந்து வண்டி எடுத்துகிட்டு போய் காமிச்சோம். ஸோ பார்த்துட்டு இன்சூரன்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து நம்ம வந்து பார்த்துட்டு சொன்னாங்க, இது வந்து ஒரு ஃபார்ம் இருக்குது, அந்த ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணிவிட்டு கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து கஸ்டமர் கேர் நம்பர் இருக்குது, அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிங்க அப்படின்னா அவங்க வந்து சர்வேர் அனுப்புவாங்க. அந்த சர்வேரை வந்து செக் பண்ணிவிட்டு இன்சூரன்ஸ் கிளைம் ஆகுமா கிளைம் ஆகாதான்ற டீட்டெயில்ஸாக சொல்கிறாங்க. ஒன்ஸ் அப்ரூவல் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கப்புறம் வந்து வண்டியை வந்து ஷோரூமுக்கு எடுத்துகிட்டு வாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய கண்ணாடி வந்து மாற்றி கொடுத்துருவாங்க. இல்லை நீங்கள் ஷோரூம்லேயே வண்டி விட்டு போகிறீங்க அப்படின்னா பர்டிகுலர் சம் டைம்ஸ் மட்டும்தான் வந்து ஃப்ரீயாக. ஸோ அதுக்கு மேலே ஒரு பீரியடுக்கு மேலே போகுது அப்படின்னா அதுக்கு வந்து பார்க்கிங் சார்ஜ் இருக்கான். ஸோ அதனால் வந்து நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போயிடுங்க. ஒன்ஸ் வந்து எல்லாமே அப்ரூவல் ஆயிடுச்சு அப்படின்னா வண்டி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னாங்க. ஸோ நம்ம வந்து இந்த ஷோரூமில் தான் வண்டி எடுத்தோம் அப்படி இப்படின்னு சொன்னோம். ஸோ அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் இந்த ஷோரூம்லேயே வண்டி எடுத்திருந்தாலும் இல்லை இங்கேயே வந்து இன்சூரன்ஸ் போட்டிருந்தாலும் ப்ரோட்டோக்கால் வந்து என்னமோ ப்ரொசீஜர் என்னமோ சேம் தான். ஸோ நீங்கள் தான் வந்து எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணணும், நாங்கள் யாருமே வந்து ஃபாலோ பண்ண மாட்டோம். ஏன்னா இன்சூரன்ஸில் வந்து நீங்கள் உங்கள் வழியாக மட்டும்தான் இதை வந்து ஃபாலோ பண்ண முடியும். நீங்கள் தான் வந்து இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம எதுவும் பேசலை, சரின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ஸோ வந்ததுக்கப்புறம் நம்ம எந்த இன்சூரன்ஸ் டீமில் வந்து போட்டிருந்தோமோ அவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணோம். அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இதை வந்து இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண முடியாது, பட் நான் செக் பண்ணி சொல்கிறேன் அப்படின்ட்டாங்க. ஸோ செக் பண்ணிவிட்டு வந்து ஒரு கஸ்டமர் கேர் நம்பர் கொடுத்தாங்க. அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்னாங்க. ஸோ நம்ம ஷோரூமில் என்ன சொன்னாங்களோ அதே ப்ரொசீஜர் தான் இவங்களும் சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து காண்டாக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு கஸ்டமருக்கு காண்டாக்ட் பண்ணோம் அப்படின்னா அங்கே ஒரு மேஜர் ட்விஸ்ட்டு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 லாங்குவேஜ் தான். ஒன்று வந்து ஹிந்தி, இன்னொன்று வந்து இங்கிலீஷ். 2 லாங்குவேஜ் தான் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டோட ரீஜனல் லாங்குவேஜ் தமிழ் இல்லை. ஸோ ஆனால் வந்து தமிழ்நாட்டில் இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ நான் ஆஸ் யூஷுவல் எல்லாரோட ரிக்வஸ்ட் அது அப்படி தான். நம்ம எந்த ஸ்டேட்டில் வந்து இவங்க வராங்களோ அந்த ரீஜனல் லாங்குவேஜ் வந்து இருக்கணும். ஸோ அது மாதிரி ரீஜனல் லாங்குவேஜ் இருந்ததுன்னா அந்த ஸ்டேட்டில் இருக்கவங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து இன்சூரன்ஸ் போடுறோம், ஆனால் நம்ம லாங்குவேஜே இல்லை. ஸோ நமக்கு தமிழை தவிர ஹிந்தி, இங்கிலீஷ் தெரியாதவங்க எப்படி வந்து அதை வந்து கிளைம் பண்ணுவாங்க, எப்படி வந்து ரிக்வஸ்ட் கொடுப்பாங்க, அது தெரியல. ஸோ நமக்கு வந்து 2 லாங்குவேஜும் தெரியும். ஸோ நான் வந்து 2 லாங்குவேஜும் தெரிஞ்சதுனால எனக்கு ஹிந்தி கொஞ்சம் ரொம்ப கம்ஃபர்டபுள். ஸோ அதனால் வந்து ஹிந்தியில் வந்து இன்ஃபார்ம் பண்ணேன். ஸோ அப்புறம் வந்து அவங்க வந்து அந்த ஃபார்ம் டீட்டெயில்ஸ்லாம் வந்து அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து இங்கிலீஷில் இருந்தது. ஸோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணி அவங்களுக்கு வந்து மறுபடியும் வந்து ரீசெண்ட் பண்ணோம். ஸோ ரீசெண்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து சொன்னாங்க, இப்போ வந்து சர்வேர் வந்து 5 to 10 டேஸில் வந்து அலோகேட் பண்ணுவாங்க. அலோகேட் பண்ணோன்னே அவங்க வந்து அப்ரூவ் பார்த்துட்டு அவங்க செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அப்ரூவ் பண்ணுவாங்க, கிளைம் ஆகுமா ஆகாதான்ற டீட்டெயில்ஸ் அப்படின்னாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லியாச்சு. அதுக்கு நம்ம அவங்க சொன்ன பீரியட் வரைக்குமே வந்து ஃபஸ்ட்டு ஒரு 5 டேஸாக வந்து பார்த்திங்கன்னா ட்ராக்கிங் டீட்டெயில்ஸில் போய் பார்த்தோம்னா எதுவுமே இம்ப்ரூவல் ஆகவே இல்லை. ஸோ நம்ம வந்து பேக் டு பேக் வந்து கஸ்டமர் கேருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணோம். ஸோ காண்டாக்ட் பண்ணால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ வெயிட் பண்ணுங்கள், இன்சூரன்ஸ்னால் இப்படி தான், இது வந்து கொஞ்சம் ப்ரொசீஜர் இருக்குது, அந்த ப்ரோட்டோகால்ஸ் வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணோம், அதனால் வந்து நீங்கள் வந்து பேக் டு பேக் கால் பண்ணாதீங்க. ஸோ ஒன்ஸ் வந்து சர்வேர் அலோகேட் ஆகிட்டார் அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லா டீட்டெயிலும் வந்து மூவ் ஆகிடும் அப்படின்னாங்க. ஸோ நமக்கு வந்து அவங்க சொன்ன 5 to 10 டேஸ் சொன்னது, அதுவே வந்து தாண்டி 15 டேஸ் வரைக்கும் ஆயிடுச்சு, ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வரல. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம லோக்கலில் வந்து நண்பர்களாக சொன்னாங்க, இது மாதிரி பக்கத்தில் லோக்கலில் இருக்க கண்ணாடி கடையில் நம்ம வந்து சொன்னோம் அப்படின்னா அவங்க வந்து இன்சூரன்ஸ் வந்து கிளைம் பண்ணி எல்லா வேலையும் பார்த்து எல்லா ப்ரொசீஜரையும் ஃபாலோ பண்ணிப்பாங்க. ஆனால் வந்து சம் அமௌண்ட் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க, 2000 to 3000 வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க அப்படின்னாங்க. ஸோ அவங்கள வந்து நம்ம வந்து காண்டாக்ட் பண்ணி கேட்டோம். அவங்களும் வந்து அதே தான் சொன்னாங்க, 15 டேஸ்க்குள்ளே இருக்கணும், கண்ணாடி உடஞ்சிருக்கு அப்படின்னா 15 டேஸ்க்குள்ளே இருக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எல்லா டீட்டெயிலும் ஃபாலோ பண்ணிப்போம், எங்களுக்கு வந்து 3000 to 2000 அதாவது
ஒரு கடைக்கு ஏற்ற மாதிரி ஒரு அமௌண்ட்டு 2000லேருந்து 3000 வரைக்கும் வந்து சார்ஜ் ஆகும். இது வந்து கிளைமிங் சார்ஜ் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணும்போது இவங்க மறுபடியும் நம்மளுடைய இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரங்களோட கஸ்டமர் கேர் கனெக்ட் பண்ணும்போது இது மாதிரி வந்து சர்வேர் அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் சிஸ்டம் எரரு, உங்கள் கேஸை வந்து எடுக்கலை அப்படின்னு சொல்லுது. ஸோ என்ன ஒரு அங்கே வந்து நமக்கு வந்து ட்விஸ்ட் நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வச்சுருந்தது ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் பாடி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பாடியை மாற்றணும். ஸோ க்ளோஸ் பாடியை மாற்றணும் அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டே வந்து இன்சூரன்ஸில் வந்து நம்ம என்டாஸ்மெண்ட் கேட்டிருந்தோம். அதாவது இதை வந்து அப்டேட் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அவங்க வந்து அப்டேட் பண்ணியிருக்கான்னு சொன்னாங்க. ஆனால் அப்டேட் பண்ணாங்களான்னு அக்யூரேட்டாக தெரியல. ஆனால் வந்து நம்மளுடைய பழைய ஐடி நம்பரும் புது ஐடி நம்பரும் வந்து அது குழம்பிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னுலாம் தெரியல. அதுக்கப்புறம் வந்து ஒரு 15 to 20 டேஸ்க்கு அப்புறம் வந்து ஒரு மெசேஜ் வந்துச்சு, உங்களை வந்து வண்டி வந்து சர்வேர் வந்து பார்ப்பாங்க அப்படி இப்படின்னு. ஸோ ஃபோட்டோஸு எல்லா டீட்டெயில்ஸும் எடுத்து ஷேர் பண்ண சொன்னாங்க. நம்ம வந்து ஷேர் பண்ணோம். ஸோ எப்படி ஆச்சு, என்ன டீட்டெயில், எல்லா டீட்டெயிலும் கேட்டாங்க. எல்லாமே வந்து அந்த டீட்டெயில்ஸ் கேட்குறது எல்லாமே இங்கிலீஷில் கேட்குறாங்க. உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் கம்ஃபர்டபுளாக இங்கிலீஷில் பேசலாம், ஹிந்தி கம்ஃபர்டபுளாக ஹிந்தியில் பேசலாம். எல்லா டீட்டெயிலும் நம்ம வந்து அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி அது மட்டும் நிப்பாட்டாங்க. அப்புறம் வந்து நம்ம வந்து ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி இது வேலைக்கு ஆகாது போலுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லோக்கலில் இருக்கவங்ககிட்ட வந்து நம்ம வந்து கான்டாக்ட் பண்ணி பேசினோம். ஸோ அவங்க வந்து இன்சூரன்ஸ் ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணுறேன் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஃபாலோ பண்ணாங்க. ஃபாலோ பண்ணி அவங்க ஒரு 10 டேஸ் கிட்ட எடுத்துக்கிட்டாங்க. ஸோ 10 டேஸ் எடுத்துக்கிட்டு அவங்க அந்த ஏரியாவுக்கு ஒரு சர்வே இருக்காராம். அதான் அவங்களுடைய செட்டப்பு. அவங்க அந்த சர்வேரை வந்து கான்டாக்ட் பண்ணி எல்லா டீட்டெயிலும் பேசி அவங்க வந்து அப்ரூவல் வாங்கிட்டாங்க. அப்ரூவல் வாங்கிட்டு ஒரு நாளைக்கு இல்லை 2 நாள் கழிச்சு நாளைக்குள்ளே 2 நாளைக்குள்ளே எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னாங்க. ஸோ நம்ம வந்து போய் நம்ம வந்து வண்டியை வந்து ஃபுல்லாக வந்து கிளாஸ்லாம் மாற்றிட்டோம். ஸோ ஃபுல் கிளாஸையும் மாற்றிட்டோம், இன்க்ளூடிங் பீடிங் முதற்கொண்டு. ஸோ இதை நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம வந்து இன்சூரன்ஸ் போடும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எதுவாக இருந்தாலும் வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து மேக்கப் பண்ணிடுவோம், உங்களுக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் நாங்கள் தருவோம், எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு ஃபோன் கால் பண்ணால் போதும், எல்லாத்தையுமே நாங்கள் வந்து பார்த்துருவோம் அப்படின்னு. ஆனால் உள்ளே நடக்கிறது என்னென்னா அது மாதிரி கிடையாது. எல்லாமே வந்து நம்ம தான் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது, நம்ம தான் மேக்கப் பண்ணுற மாதிரி இருக்குது. நம்மக்கிட்ட வந்து எல்லா டீட்டெயிலும் சொல்கிறாங்க, நம்ம தான் இன்ஃபார்ம் பண்ணணுமா, அப்போ தான் வந்து இன்சூரன்ஸ் வந்து ரிஜிஸ்டர் ஆகுமா, இல்லைனா ரிஜிஸ்டர் ஆகாதுன்றாங்க. அதாவது நம்ம மொபைல் நம்பர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணுமா, அப்போ தான் வந்து கம்ப்ளைண்ட் வந்து ரிஜிஸ்டர் ஆகுமா, இல்லைனா வந்து ரிஜிஸ்டர் ஆகாதான். ஸோ அதுக்கப்புறம் என்ன ப்ரொசீஜர் ஆகுது சொல்லணும். ஸோ எதுவுமே வந்து கைட் பண்ண மாட்டாங்க. இது நீங்கள் வந்து ஷோரூம்லேயே வண்டி எடுத்திருந்தாலும் அந்த ஷோரூம் கார் சொன்னது அதே டீட்டெயில் தான். நீங்கள் தான் வந்து எல்லா ப்ரோட்டோக்காலையும் வந்து ஃபாலோ பண்ணணும், நீங்கள் தான் ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் பண்ணணும். ஆனால் ஷோரூமில் நம்ம வண்டி எடுக்கும்போது என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ஜஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணுங்கள், எல்லா டீட்டெயிலும் நாங்கள் வந்து பார்த்து உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து யோசிக்க வேண்டிய வேலையே இல்லாமல் எல்லாத்தையும் ஈஸியாக முடிச்சு கொடுத்துறேன்றாங்க. ஆனால் ஃபேக்ட் வந்து உண்மை என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம தான் பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம வந்து ஷோரூமில் இன்சூரன்ஸ் போட்டாலும் பெருசாக நம்மளுக்கு அவ்வளோ சப்போர்ட் கொடுக்க மாட்டாங்க. நம்ம வந்து வெளியே போட்டாலும் அதே ப்ரொசீஜர் தான். ஸோ வெளியே போடும்போது நான் போட்டது வந்து பார்த்தீங்கன்னா IMT 23 போடல, நான் போட்டது பம்பர் டு பம்பரு. அந்த கொட்டேஷனில் வந்து நீங்கள் வந்து IDV வேல்யூ இதெல்லாம் வந்து நல்லா பார்த்து பம்பர் டு பம்பர் தானா அப்படின்னு சொல்லி பார்த்து போடுங்க. இதுக்கும் IMT 23க்கும் பம்பர் டு பம்பருக்கும் போட்டிங்க அப்படின்னா அதாவது நிறைய விஷயங்கள் வந்து கிளைம் ஆக மாட்டேங்குது. IMT 23ல் நம்ம போட்டது பம்பர் டு பம்பரு, அதுக்கே வந்து இவ்வளோ சுத்தாச்சு. எனக்கு வந்து 20 to 25 டேஸ், அதாவது 1 மந்த்து காலி ஆயிடுச்சு. ஒரு மாதம் வந்து இந்த கண்ணாடி வேலைக்கே வந்து நம்ம சுற்றுற மாதிரி ஆயிடுச்சு. இந்த கண்ணாடியில் வந்து இன்னொரு மேஜரான விஷயத்தை வந்து நீங்கள் நோட்டீஸ் பண்ணிக்கணும். இப்போ வந்து ஒன்ஸ் நீங்கள் வந்து கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் கண்ணாடி வந்து இதுவாகிறதுக்கு 10 to 15 டேஸ்க்குள்ளே 5 days to 15 டேஸ்க்குள்ளே இருக்கணும். அப்படி இருந்தால் தான் வந்து உங்களால் வந்து நீங்கள் வந்து கேஸை ரிஜிஸ்டர் பண்ண முடியும். அந்த நம்ம சர்வேரை வந்து செக் பண்ணி அது வந்து 15 டேஸ்க்குள்ளே இருந்தது அப்படின்னா அப்போ தான் வந்து அப்ரூவல் கொடுக்குறாரு. மோர் தென் 50 டேஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இது வந்து அப்ரூவல் கிடையாது. நீங்கள் தான் உங்கள் கை காசை போட்டு தான் வந்து நீங்கள் வந்து கண்ணாடியை மாற்றணும். ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, இன்சூரன்ஸ் போடும்போது நான் பம்பர் டு பம்பராக போடுங்க. அதே மாதிரி சப்போர்ட் நல்லா கொடுக்குற மாதிரி உங்கள்கிட்ட இன்சூரன்ஸ் போடுங்க. யாரும் தெரியாதவங்ககிட்ட போடாதீங்க. நீங்கள் வந்து பெருசாக தெரிஞ்சவங்ககிட்ட ஏதாவது பிரச்சனைனா கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுவாங்க, ஹெல்ப் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். ஏன்னா வந்து நிறைய கம்பெனி இப்போ வந்து நான் போட்ட கம்பெனிலே வந்து பார்த்திங்கன்னா ரீஜினல் லாங்குவேஜ் இல்லை, ஹிந்தி இங்கிலீஷ் தான் இருக்குது. நான் வந்து அவங்கள வந்து ஃபாலோ பண்ணணும், மெயிலில் திரும்ப அவங்க வந்து கேட்டுகிட்டே இருக்கணும். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து நான் ஃபாலோ பண்ணேன். ஸோ 1 மந்த் வந்து நம்ம வந்து வண்டி ஓடவே இல்லை. ஸோ 1 மந்த் வந்து நிப்பாட்டி ஸோ அந்த கண்ணாடி வந்து கிளைம் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நம்ம லோக்கல் ஓட்டிகிட்டு இது பண்ணிகிட்டே இருந்ததுனால கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகே. ஸோ ஒன்றுமே இல்லை அப்படின்னா இப்போ நீங்கள் லைன் ஓட்டுறோம் அப்படின்னா நம்ம வந்து கை காசை போட்டு மாற்றிட்டு போகிறாங்க நிறைய பேர். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவங்க வந்து
ஏன் ரொம்ப இழுக்கிறாங்க அப்படின்னா நம்ம கை காசையே போட்டு மாற்றிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ப்ரொசீஜராக இருக்குமான்னு தோணுது. ஸோ ஃபைனலாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்சூரன்ஸ் வந்து பம்பர் டு பம்பர் போடுங்க. அதே மாதிரி வந்து தெரிஞ்சவங்ககிட்ட உடனே ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்க பர்சன்ட்ட வந்து இன்சூரன்ஸ் போடுங்க. ஸோ உடனே நம்ம ஏதாவது பிரச்சனை அப்படின்னா கை தூக்குற ஆளுங்ககிட்ட இன்சூரன்ஸ் போடாதீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த நோட்டிஃபிகேஷன் அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோ பார்க்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங், தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிதிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.